ஹையர் லிக்விடேஷன் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 180 மில்லியன் வந்து 65,500 கிட்ட இருக்கு. ஸோ பிட்காயின் வந்து அடுத்த ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ண போகிறது ஈதர் ஆஃப் திஸ் எக்ஸ்ட்ரீம். ஒன்ஸ் இந்த பிரேக் அவுட் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா செல் ஆர்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது பைனான்ஸ் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில். மேக்ரோ ஸ்ட்ரக்சரில் பிட்காயின் வந்து 50 வீக்ஸ் SMA அண்ட் 365 டேஸ் ரோலிங் VWAP இதுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 100K கிட்ட இருந்தது. இப்போ பரவாயில்ல, டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேபி இந்த கம்மிங் வீக்ஸ் 3 to 4 மந்த்ஸில் வந்து இது இன்னமும் கீழே வந்துட்டு பிட்காயினோட ப்ரைஸ் வந்து இந்த ரெண்டு கீ லெவல்ஸையும் வந்து ரீக்ளைம் பண்ணிட்டா அதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பாட்டம் ஆயிடுச்சுன்ட்டு. VWAPஸில் ஃபர்ஸ்ட் மந்த்லி தான் அனலைஸ் பண்ண போகிறோம். இது ஜூன் மந்த் VWAP, இது ஜூலை மந்த் VWAP. ஜூன் மந்த் VWAPோட வேல்யூ ஏரியா ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 66,000. ஜூன் மந்த் VWAPோட வேல்யூ ஏரியா லோ அரௌண்ட் 60,000. ஸோ நம்ம வந்து இந்த ரேஞ்சை உடைக்காத வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் 66 அண்ட் இதுதான் நம்மளுக்கு சப்போர்ட் 60. பிட்காயினுக்கு இந்த ஜூன் மந்த்லி வேல்யூஸ் வந்து ரெஃபரன்ஸாக இருக்கிறதால நம்ம வந்து இந்த ஜூலை மந்த் VWAP வந்து கன்சிடர் பண்ண போகிறதில்ல. குவார்டர்லியில் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 65,000 தான். அது வந்து Q1 2026ஓட வேல்யூ ஏரியா லோ. அதே போல் குவார்டர்லியில் சப்போர்ட்டாக பார்த்தா நம்மளுக்கு வந்து இந்த Q2 2026ஓட வேல்யூ ஏரியா லோ ப்ளஸ் இந்த டெவலப்பிங் வேல்யூ ஆஃப் Q3 2026 இந்த ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல அலைன் ஆகுது. that is coming around 63,500. இயர்லி எல்லாமே வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் லெவல்ஸ்ன்றதால இமீடியட்டாக எதுவுமே மாற போகிறது இல்லை. இயர்லியில் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அரௌண்ட் 66,000 அண்ட் சப்போர்ட் இஸ் அரௌண்ட் 50,000. மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்மளுக்கு மல்டிபிள் ஓவர்லாப்பிங் வேல்யூஸ் இருக்கிறதால இப்போ நம்ம மர்ஜ் பண்ணலாம். மர்ஜ் பண்ணால் நம்மளுக்கு 5 வீக்ஸ் காம்போசிட் ப்ரொஃபைல் கிடைச்சிருக்கு. இந்த காம்போசிட் ப்ரொஃபைலோட வேல்யூ ஏரியா ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 65,000, வேல்யூ ஏரியா லோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 63,000. ஸோ பிட்காயின் வந்து அடுத்த ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ண போகிறது ஈதர் ஆஃப் திஸ் எக்ஸ்ட்ரீம். ஒன்று இந்த 65,000, அப்படி இல்லைனா இந்த 63,000. ஃபண்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து மிக்ஸ்டாக தான் இருக்குது. நிறைய எக்ஸ்சேஞ்சில் சில எக்ஸ்சேஞ்சில் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 0ல் இருக்குது. சில எக்ஸ்சேஞ்ச் லைக் பிங்க் எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் ஜோனில் இருக்குது. போத் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அவங்களோட டாமினன்ஸை காப்பிங்கிறதுக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுவுமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஜோன் போகாத வரைக்கும் ஃபண்டிங் ஜோன் வந்து நம்ம வந்து நியூட்ரலாக தான் கன்சிடர் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீக் பிட்காயின் ஃபுல்லாகவே ரேஞ்ச் ஆனதால ரெண்டு சைட்லையுமே லிக்விடிட்டி பில்ட் பண்ணியிருக்கு. ஹையர் லிக்விடேஷன் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 180 மில்லியன் வந்து 65,500 கிட்ட இருக்கு. அது வந்து சிங்கிள் பாயிண்ட்ல வந்து கொஞ்சம் கிளஸ்டர்டாக இருக்கு. லோவர் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அன்டில் 6200 வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இந்த மேப்பில் இருக்கிறதும் அதே தான். இமீடியட்டாக ஷார்ப் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா அன்டில் 66 வரைக்கும் இருக்கு. டவுன் சைட் ப்ரைஸில் வந்து லிக்விடேஷன் ஸ்கேட்டர்டாக இருக்கு. இமீடியட் டெப்த் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஜோனில் இருக்குது, பேரிஷாக இருக்காங்க. அதே போல் 5% டெப்த் வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் பேரிஷாக மாறிச்சு. ஸோ மேபி நம்மளுக்கு வந்து கரெக்ஷன் ஆர் புல் பேக் இந்த வீக் எதிர்பார்க்கலாம். பட் இந்த ஓவரால் டீப்பர் டெப்த் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து புல்லிஷாக தான் இருக்காங்க. இந்த இடத்துல இந்த ஓவரால் டெப்த் 10% தான் வந்து வேல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணுவாங்க. 2%னா ப்ரைஸ்லேருந்து இமீடியட்டாக 2% கிட்ட எவ்வளோ செல் ஆர்டர்ஸ் ஒரு பை ஆர்டர்ஸ் இருக்குன்ட்டு அது வந்து டிஃப்ரென்ஸை காமிக்கிறது. ஸோ இங்கே வந்து பேரிஷாக இருக்கிறதால என்னன்னா மேலே நிறைய செல் ஆர்டர்ஸ் வித்தின் 2%ல இருக்குன்னு அர்த்தம். ப்ரைஸை இப்போதைக்கு கேப் பண்ணுறது பைனான்ஸ் ஃபியூச்சர்ஸ் தான். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இந்த டிசெண்டிங் ட்ரெண்ட் லைன்லேருந்து பிரேக் அவுட் பண்ணியாச்சு பிட்காயின். ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ண உடனே இமீடியட்டாக பம்பாக இருக்கணும். பட் பைனான்ஸ் என்ன பண்ணுறானுங்கன்னா இந்த லெவலில் வந்து எக்ஸ்ட்ரீம் செல் ஆர்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணிட்டு ப்ரைஸை வந்து கேப் பண்ணிகிட்டே இருக்கான். இதுதான் அந்த பிரேக் அவுட் ஏரியா. ஒன்ஸ் இந்த பிரேக் அவுட் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா செல் ஆர்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது பைனான்ஸ் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில். இப்போ வரைக்கும் ப்ரைஸை வந்து அந்த இடத்துலயே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி ப்ரைஸ் வந்து அந்த செல் ஆர்டர்ஸ்குள்ளே பம்ப் ஆகும்போது அந்த லிமிட் செல் ஆர்டர்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு ப்ரைஸை கீழே புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலும் தெரியும். இந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ உள்ள லாங் பொசிஷன்ஸ் வந்து மேலே பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அகெயின் இந்த செல் ஆர்டர்ஸ் மூலமா கேப் பண்ணி புஷ் பண்ணிட்டாங்க. புஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த லாங்ஸ் எல்லாமே லிக்விடேட் ஆயிருப்பாங்க. அதுதான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃப்ளஷ். அதே போல் ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியூட்ரல் ஜோன் கிட்டே தான் சுற்றிட்டு இருக்கு. லாங்ஸும் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ண முடியல, ஷார்ட்ஸும் டாமினேட் பண்ண முடியல. இது வந்து என்னோட ட்ரேட் செட்டப். நீங்கள் இதில் பார்த்தாலும் தெரியும். இது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த கிரீன் பார்ஸ் எல்லாமே வந்து நியூ லாங்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த செல் லிமிட் ஆர்டர்ஸில் இடித்த உடனே திரும்பவும் மார்க்கெட் வந்து கீழே வருது. செகண்ட் டைம் ஃப்ரைடே ஈவினிங் ட்ரை பண்ணாங்க. அதே தான் நடந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நியூ லாங்ஸ் ஓப்பன் ஆகுறது, அந்த லிமிட் செல் ஆர்டர்ஸில் வந்து ஹிட் பண்ணுறது, மார்க்கெட் பிரேக் பண்ண முடியல. ஸோ இமீடியட்டாக வந்து ஃப்ளஷ் பண்ணி திரும்ப கீழே எடுத்துகிட்டு வராங்க. இந்த வீக் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 800 மில்லியன்
ETF இன்ஃப்ளோஸ் வந்திருக்கு. நீங்க ப்ரீவியஸ் மந்த்ஸ கம்பேர் பண்ணும்போது இதுதான் மேபி ஃபர்ஸ்ட் டைம் ஆல் 5 டேஸ் இன் அ வீக் வந்து பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. பட் பிரைஸ்ல வந்து பெரிய இம்பாக்ட் ஒண்ணும் நடக்கல. நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து இத விட அதிகமான இன்ஃப்ளோஸ் வந்து பிரைஸ வந்து மேல பிரேக் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். கீ லெவல்ஸா நம்ம வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண போறதில்ல. லாஸ்ட் ஒரு 1 1/2 மந்த்ஸா நம்ம வாட்ச் பண்ற அதே லெவல் தான். ஃப்ரம் 64K டில் 66K. 66K பார்த்தீங்கன்னா 2024 ஓட இயர்லி வேல்யூ. அதுக்கு அடுத்ததா ஜூன் 2026 ஓட மந்த்லி வேல்யூ ஏரியா ஹை. அப்புறமா 65K பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த் 2026 ஓட வேல்யூ ஏரியா லோ. அதுக்கப்புறமா ஜூலை 2026 ஓட வேல்யூ ஏரியா ஹை. பிளஸ் Q1 2026 ஓட வேல்யூ ஏரியா லோ. அதுக்கப்புறமா நம்ம இப்போ ரீசெண்டா பார்த்த மார்க்கெட் ப்ரொஃபைல் காம்போசிட் மார்க்கெட் ப்ரொஃபைலோட வேல்யூ ஏரியா ஹை அரௌண்ட் 65K. ஸோ வந்து எக்கச்சக்க ரெசிஸ்டன்ஸ் கிளஸ்டர்ஸ் வந்து ஒரே ஜோன்ல ஃபார்ம் ஆயிருக்கு ஃப்ரம் 64 டில் 66K. இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டா இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட்டா ஆக்ட் பண்ண போகுது. மேபி ஸ்டார்ட் ஆஃப் த புல் ரன்னா கூட இருக்கலாம். பட் அது வரைக்கும் நம்ம இந்த லெவல் தான் வாட்ச் பண்ண போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஆர் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.